ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிங்க, ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிங்க, இல்லை புக்ஸ் படிச்சிங்க, இல்லை எவ்வளோ நேரம் உங்கள் டைமை வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் டாபிக் வரும். ஸோ வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து மில்லியனர் ஆகணும், 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் மில்லியனர் ஆகணும்னு சொல்லி கோல் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களோட ஆக்ஷன்ஸ், ஸோ அவங்க மில்லியனர் ஆகணும் 5 இயர்ஸில், பட் அவங்க பண்ணுற டெய்லி ரொட்டீன், அவங்க ஃபாலோ பண்ணுற டெய்லி ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிப்பாங்க, சொல்லி ஃபஸ்ட்டு ஃபோன் எடுப்பாங்க, ரீல்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மூவிஸ், டிவி ஷோஸ், ஸோ இது மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. இல்லை காலேஜ் வந்துச்சுன்னா காலேஜ் போயிட்டு வந்துடுவாங்க. தென் வீட்டுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கிற அந்த எபிசோட்ஸ், ஸோ டிவி ஷோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பெண்டிங்கில் இருக்கிற சில எபிசோட்ஸை உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் நைட்டு வந்து மறுபடியும் கேம், பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ், இந்த ஆன்லைனில் விளையாடுற மல்டிப்ளேயர் கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு நைட்டு தூங்குறாங்க. அப்புறம் காலையில் எழுந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ரொட்டீன் எல்லாமே. பட் அவங்களோட கோல் என்ன, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் மில்லியனர் ஆகும். இது அவங்க கோல். பட் அவங்க ரொட்டீனும் இப்படி இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோல் இப்படி இருக்குது, பட் அவங்களோட ஆக்ஷன்ஸ் இப்படி இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து மேட்சிங்கே கிடையாது, அப்படியே அப்போசிட். பட் இது மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்ஷன்ஸ் உங்களோட கோல்ஸ், ட்ரீம்ஸ்க்கும் வந்து மேட்ச் ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த கோல் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் மில்லியனர் நினச்சிங்கன்னா மில்லியனர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், ஸோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் நினைக்கிற கோல் வந்து அச்சீவ் ஆகும். நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு இது ஆகணும் அது ஆகணும்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு, பட் உங்களோட நீங்கள் போயிட்டுருக்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ருட்டீன் வேறு மாதிரி அப்படி ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட கோல் என்ன, நீங்கள் இந்த 2025 இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 3 இயர்ஸில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன் ஹவர் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்து யோசிங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட் இயர் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸில் 3 இயர்ஸில் 1 இயரில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள். ஸோ ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். ஸோ டெய்லி நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும், இல்லை 1 வீக்குள்ளே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும், இந்த 1 மந்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷார்ட் டேர்மில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி, ஒரு ருட்டீன் ரெடி பண்ணி, ஸோ அந்த ருட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறது இப்போது ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து அப்படியே இப்போ இன்றைக்கி உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, நாளைக்கு அப்படியே உங்கள் லைஃப் நீங்கள் உங்கள் ருட்டீன் அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். ஸோ ஒன்று நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக உங்கள் ருட்டீனை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரே டைமில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்கள்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. ஏன்னா இப்போது 1 டே அந்த ருட்டீனில் ஃபாலோ பண்ணிடுவீங்க, 2nd டே ஃபாலோ பண்ணுவீங்க, 3rd டே பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஸ்கிப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணால் ஓகே ஃபைன் கூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சு, இந்த ப்ராசஸே நீங்கள் வந்து அப்படியே விடாமல் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்படியே 4th டே மறுபடியும் ட்ரை பண்ணணும், 5th டே இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 22 டேஸில் 1 மந்தில் இது வந்து உங்களுக்கு ஈஸி ப்ராசஸ் ஆகிரும். தென் உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ மூலமாக அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிங்க, எவ்வளோ நேரம் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.